நாங்கள் வந்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்துலேருந்து வரோம். பிரம்மா குமாரிகள் இயக்கம், இது பிரம்மா குமாரிகள் இயக்கம் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சிவனை எப்படி தியானத்தால் நம்ம நினைக்கிறது, அன்போட அவர்கிட்ட எப்படி சக்திகளை எடுக்கிறது அப்படிங்கிறத, ராஜயோக தியானம் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த நாளே சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே 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 சிவனே, ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த நாளே சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நிறைவதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? ஓகே. காட்சிகள் பார்த்தீங்க இல்லையா? சிவன் கைலாய காட்சி. உண்மையிலே சிவன்கிற ஒரு ஜோதியானவர் தான். நாம தான் அந்த மாதிரி உருவம் வச்சுருக்கோம். அவர் சங்கரர். சிவன்னாலே ஜோதி. கோயிலில் லிங்கம் தானே வச்சுருக்கோம், இந்த உருவம் வச்சுருக்கோமா? ஏன்னா அவர் ஜோதி. அப்போ சிவன் யாருக்கு அம்மா அப்பா? எப்பவும் அம்மா அப்பான்னு சொல்கிறீங்க, ஓகே. அது யாருக்கு அம்மா அப்பா? சிவன் ஆத்மாவுக்கு. கரெக்ட். தேவிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி பார்த்தீங்க இல்லையா? நல்லா இருக்கு இல்லையா? எப்படி இந்த மாதிரி தேவிகள் இந்த நிலைக்கு போனாங்க சொல்லுங்க பார்ப்போம். சாமிகள் அப்படியே மேலேருந்து வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? பாடம் படிச்சிருப்பாங்க. சூலாயுதம்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சூலாயுதம், வாள், தாமரை மலர் மேலே உட்காந்துருக்காங்க. நம்மளும் அப்படியே ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த லட்சுமி மாதிரி ஐஸ்வர்யமா. நாம் எப்பவும் கீழே நின்றுட்டுருக்கோம், சாமி கும்பிட்டுருக்கோம். நாம் எப்போ இப்படி ஆகிறது? இப்படியே இருக்கோம், கேட்டுகிட்டே இருக்கோம். நாமளும் கொடுக்குறவங்களாகணும் இல்லையா? எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இல்லாமல், குறுகிய மனம் இல்லாமல் பரந்த மனசு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், மன நிறைவோடு இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோணுதோ அப்போ தான் நாம் அந்த கோயிலில் இருக்கிற சாமி மாதிரி அந்த நிலைக்கு சந்தோஷமான முகமலர்ச்சியோட நாம ஆக முடியும். ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ರಾಮನಾಮ ಹಾಡಿರೋ ರಾಮ ಬರುವನು, ಅವನ ಹಿಂದೆ ಹನುಮನು ನಿತ್ಯ ಇರುವನು. இப்போ இதுவே நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை, நமக்கு ரொம்ப பாசமான பிள்ளை ஃபாரின்ல இருந்தா நினச்சிட்டே இருப்போம் இல்லையா? நினச்சிட்டே இருப்போம் இல்லையா? மறப்போமா? ஆனால் கோயிலில் கடவுளுக்கு முன்னாடி நின்றுட்டு நினைக்க முடியல. ஏன்? அப்போ அந்த பாசம் அங்கே இல்லை. பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசம், அந்த அளவுக்கு பாசம் கடவுள் மேலே இல்லை. அந்த அளவுக்கு அன்பு வரணும் கடவுள் மேலே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஜோதியாக இருக்கிறேன். இந்த நெற்றியின் நடுவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன்.
அமைதியின் ஜோதி நான், அன்பின் ஜோதி நான், ஆனந்தத்தின் ஜோதி நான், சுகத்தின் ஜோதி நான். நான் ஆத்மா அமைதி நிறைந்திருக்கிறேன்.